Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து புதுசா லேர்ன் பண்ணிக்க போறோம். அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் வாக்கியங்களுக்கு இணையான ஆங்கில வாக்கியங்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம எப்போதும் போல தமிழ்ல ஒரு வாக்கியத்தை சொல்லி அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த வகையில இன்னைக்கு எந்த 20 சென்டென்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நீ ஏன் அங்கே போன? நம்ம கேட்போம் இல்லையா, நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஒய் டிட் யூ கோ தேர்? ஒய் டிட் யூ கோ தேர் அப்படின்னா நீ ஏன் அங்கே போன அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ அந்த பாட்டு கேட்டியா? புதுசாக ஏதாவது ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம்ல, ஒரு சூப்பரான பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்குடா, நீ அந்த பாட்டை கேட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Did you listen to that song? Did you listen to that song? அப்படின்னா நீ அந்த பாட்டை கேட்டியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Everyone has a talent. Everyone has a talent அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது உங்களோடையதாக இருக்கலாம். நம்ம சொல்லுவோம்ல, இது யாரோடதுன்னு தெரில, மேபி இது உங்களோடதாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, இது உங்களோடதாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் குட் பி யுவர்ஸ். இட் குட் பி யுவர்ஸ் அப்படின்னா இது உங்களோடதாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் கூட இருந்தவங்க யார்? நம்ம கேட்போம்ல, நேற்று நான் உங்களை வந்து அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்தேன், இல்லைன்னா அந்த ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்தேன், அங்கே வேறு ஒருத்தர் உங்கள் கூட இருந்தார், உங்கள் கூட இருந்தவங்க யார்? அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹூ வேர் வித் யூ? ஹூ வேர் வித் யூ அப்படின்னா உங்கள் கூட இருந்தவங்க யார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அதை எனக்கு அனுப்பிட்டு போ. அதை எனக்கு அனுப்பிட்டு போ. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இப்போ நம்ம வெளியிலலாம் நம்ம போனோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நிறைய செல்ஃபி எடுத்திருப்போம். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நீ போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பிட்டு போடா, அதை எனக்கு அனுப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சென்ட் மீ தட் அண்ட் கோ. சென்ட் மீ தட் அண்ட் கோ அப்படின்னா அதை எனக்கு அனுப்பிட்டு போ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. நம்ம இப்போ எங்கேயாவது கடைக்கெல்லாம் போனோம்னா சொல்லுவாங்கள்ல, இப்போ ட்ரெஸ் எடுக்கவே நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து சொல்லுவாங்கள்ல, நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. நம்ம ஷாப்பிங்லாம் போனால் அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிறத இங்கிலீஷில் டேக் வாட் எவர் யூ வாண்ட். டேக் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என் பொறுமையை சோதிக்காத. இந்த சென்டென்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். என் பொறுமையை சோதிக்காத. நம்ம குழந்தைங்கக்கிட்டலாம் அதிகமாக நம்ம இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டெஸ்ட் மை பேஷன். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன் அப்படின்னா என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க இல்லையா, இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம சொல்லலாம், அப்படியெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அவங்க சும்மா அப்பப்போ இப்படி தான் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் இப்படிங்கிறத இங்கிலீஷில் தே லைக் ஈச் அதர். தே லைக் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மெழுகுவத்திய ஊது. மெழுகுவத்திய ஊது. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ளோ அவுட் த கேண்டில். ப்ளோ அவுட் த கேண்டில் அப்படின்னா மெழுகுவத்திய ஊது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அந்த சோப்பை யூஸ் பண்ணாத. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சோப்பு என்னோடது, அந்த சோப்பை நீ யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் யூஸ் தட் சோப். டோன்ட் யூஸ் தட் சோப் அப்படின்னா அந்த சோப்பை யூஸ் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நம்ம கேட்போம்ல, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்திருக்கும். அப்போ நம்ம கேட்போம்ல, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற, ஓகேவா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டு யூ ஃபீல்?
ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது உங்கள் புக்கா, இது உங்கள் புக்கா, இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் திஸ் யுவர் புக், இஸ் திஸ் யுவர் புக் அப்படின்னா இது உங்கள் புக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது அவனோட புக்கா. நம்ம முதல்ல கேட்டது வந்து இது உங்கள் புக்கா அப்படின்னு கேட்டோம். இப்போ அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம கேட்போம்ல, அப்போ இது அவனோட புக்கோ, இது அப்போ இது அவனோட புக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஸ் திஸ் ஹிஸ் புக், இஸ் திஸ் ஹிஸ் புக் அப்படின்னா இது அவனோட புக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உங்களோட உதவி தேவை, எனக்கு உங்கள் உதவி தேவை. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஐ நீட் யுவர் ஹெல்ப், ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னா எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்களா, நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்களா. இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம், நம்ம கேட்போம்ல, வீட்டில் டோர் லாக் பண்ணிட்டீங்களா, வீட்டில் வந்து டோர் லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா? நீங்கள் அதை லாக் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்போம் இல்லையா? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ லாக் இட், டிட் யூ லாக் இட் அப்படின்னா நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். இதே இப்போ வந்து நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னா அதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ லாக் த டோர், டிட் யூ லாக் த டோர் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி வந்த, நீ எப்படி வந்த. நம்ம கேட்போம்ல, இப்போ யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா எப்படி வந்தீங்க, காரில் வந்தீங்களா, பஸ்ஸில் வந்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம்ல. நீ எப்படி வந்த அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டிட் யூ கம், ஹவு டிட் யூ கம் அப்படின்னா நீ எப்படி வந்த அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ வந்த, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா. நம்ம அந்த அவங்க வந்து இந்த டைமில் நம்ம வீட்டில் இல்லை, வெளியில் எங்கேயாவது போயிருப்போம், நம்ம திரும்பி வரும்போது அவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம கேட்போம் இல்லையா, நீ எப்போ வந்த, வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா? நீ எப்போ வந்த, வென் டிட் யூ கம், வென் டிட் யூ கம் அப்படின்னா நீ எப்போ வந்த அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போகிற, நீ இப்போ எங்கே போகிற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அவங்க இப்போ வந்தவங்க வந்து நான் இப்போ கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம கேட்போம்ல, இப்போ எங்கே நீ போகிற அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்போம் இல்லையா? வேர் டு யூ கோ, வேர் டு யூ கோ அப்படின்னா நீ எங்கே போகிற அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி போகிற, அதுவும் நம்ம கேட்போம்ல. ஸோ ஓகே, அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க, சரி நீ இப்போ எப்படி போகிற அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல. காரில் போறியா, பஸ்ஸில் போறியா, அந்த மாதிரி கேட்போம்ல. நீ எப்படி போகிற, ஹவு டு யூ கோ, ஹவு டு யூ கோ அப்படின்னா நீ எப்படி போகிற அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், செய்கிறதுக்கு முன்னாடி யோசி. இந்த சென்டென்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு சகா மாட்டிக்குவோம். அப்போ எப்போதுமே சொல்லுவாங்கள்ல, செய்கிறதுக்கு முன்னாடி யோசி அப்படின்ற மாதிரியெல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லையா? செய்கிறதுக்கு முன்னாடி யோசி. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திங்க் பிஃபோர் டூ, திங்க் பிஃபோர் டூ அப்படின்னா செய்கிறதுக்கு முன்னாடி யோசி அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லி பழகுங்க. இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே வந்து நான் ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுப்பேன். அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யாருன்னு பாரு. செகண்ட் ஒன், இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. தேர்ட் ஒன், நான் போகணும். ஃபோர்த் ஒன், நான் கட்டாயமாக போகணும். ஃபிஃப்த் ஒன், என்னால் சமாளிக்க முடியும்.